ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இனி வீடியோக்குள்ளே போகலாம். தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே ஒரு ஹோம் டூர் வீடியோ தான். அப்பா அம்மா வீட்டு ஹோம் டூர். பேசிக்கலி என்னோடய பிறந்த வீடு கட்டி 22 வருஷம் ஆகுதுங்க. நான் 6th ஆனுவல் லீவில் இருக்கும்போது கட்ட ஆரம்பித்தாங்க. வீடு என்டர் ஆகும்போதே ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா மாதிரி இருக்கும். அந்த 2 பக்கமும் இருக்கிற அந்த கிரில்லு மாதிரி மரத்துலேயே கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ரொம்ப நாள் கழித்து தான் பண்ணோம். வீட்டுக்கு வரும்போது பெருசாக எந்த வேலையுமே முடிக்கவே இல்லைங்க. இந்த ஷோகேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக பிளெயினாக தான் இருக்கும். ஒரு சின்ன திண்ணை மாதிரி, ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி தான், திண்ணன்னு கூட இல்லை, அது மட்டும் விட்டுட்டாங்க. அந்த இடத்துல ஃப்யூச்சரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிக்கிறப்ப தான் இந்த ஷோகேஸ் எல்லாம் செஞ்சாங்க. அம்மா எப்படின்னா ரொம்ப க்ளீனாக ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க. மேபி அவங்கக்கிட்ட இருந்து தான் என்கிட்ட அது வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள், 22 வருஷம் ஆகுது. வீடு இப்போ வந்தாலும் புதுசாக கட்டின வீடு மாதிரியே மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. முன்னாடியெல்லாம் இந்த ஷோகேஸில் ப்ரைஸு, கப்பு, மெடலு இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். நிறையா ஷீல்டெல்லாம் இருக்கும். இப்போ அப்படியே கல்யாணம் ஆச்சு, அப்புறம் பசங்கள்லாம் வர்றாங்க அப்படிங்கிற உடனே அதுக்கேற்ற மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு. இந்த குட்டி பையன் யாருன்னு கெஸ் பண்ணுங்கள். நம்ம எழில் குட்டி. அடையாளமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எழில் குட்டி 5 மாதத்தில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. முகிலோடது ஒன்று இருக்கும், அதை நான் இங்கே தூக்கிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்லலாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேங்க. நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன். காலேஜ் படிக்கிறப்ப தான் இது ரெடி பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது வரைக்கும் வாங்கினதெல்லாம் எங்கள் அம்மா ஒரு சூட்கேஸில் போட்டு லாஃப்ட்டில் வச்சுருந்தாங்க. இந்த ஷோகேஸ் ரெடி பண்ணாங்களோ இல்லையோ, நானும் என் தம்பியும் குடுன்னு ஓடி போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் என்னோடது தான் வைப்பேன்னு அடிதடியாக இருக்கும். இப்போ பலதெல்லாம் காணோம். இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோங்க. முகிலுக்கு 3rd பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணப்போ எடுத்தது. அப்போ தான் கோவிட் ஸ்டார்டிங். அப்போது அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம் கலிஃபோர்னியாவில். அங்கே எடுத்த ஃபோட்டோ. அப்படியே ஹால்லேருந்து போனோன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இது 2 பெட்ரூமுங்க வீட்டில். இதுதான் கொஞ்சம் பெரிய பெட்ரூம் இருக்கிறதுலையே. இங்கே இருக்கிற கபோர்டு ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு கலராக இருக்கும். ஏன்னா நான் யுஎஸ் வந்துட்டேன் கல்யாணம் ஆகி. அதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணாங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வீடுன்னு கட்டி வந்துட்டோன்னா வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிம்பாங்க. பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம குடி போகவே முடியாது. இப்போல்லாம் நிறையா மாடர்ன் ஆயிடுச்சு. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு தான் போகிறாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீடு மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டிடணுண்டா, அப்புறம் இருக்கிற வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இங்கே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குங்க. இந்த பாத்ரூம் இப்போ தான் யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே ஒரு வாஷிங் மிஷின் இருந்துச்சு. கரெக்டாக செட் ஆயிருங்க அந்த 2 செவத்துக்கும் நடுவில். ஏன்னா ரொம்ப ஆடிட்டே இருக்கும் இல்லையா. ஒரு தடவை டைனிங் டேபிள் பக்கத்தில் வச்சுருந்தோம். பயங்கரமாக ஷேக் ஆகி அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருச்சு ஒரு தடவை நாங்கள் வீட்டில் இல்லாதப்போ. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா கொண்டு வந்து இந்த பாத்ரூமில் வச்சுருந்தோம். அது கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. அப்புறம் அம்மாவுக்கு காலைல சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருந்தப்போ இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வேணும் அப்படின்னு வாஷிங் மிஷினை தூக்கிட்டு அதை வச்சுட்டோம். இங்கே இருக்கிற க்ராக்கரியெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக கிஃப்டாக வந்தது தாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேரு தான். ஃப்ரீக்வெண்ட்டாக டே டு டே லைஃப்லலாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஒன்லி சில்வர் ஐட்டம்ஸ் தான். அதனால் அது கரெக்டு தான். ஷோகேஸில் ஷோ பீஸாகவே இருக்குது. இப்போ டைனிங்லேருந்து அப்படியே ரைட் சைடில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு சின்ன காட், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிள் தான் நான் முன்னாடி வீடியோவில் சொன்னேன் இல்லைங்களா, என் தம்பி உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேபிள். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கப்புறம் இந்த டேபிள், முன்னாடி அந்த பெட்ரூமில் பார்த்திங்களே ஒரு பெரிய டேபிள், அதுக்கப்புறம் இந்த டைனிங்கில் சேர்ஸு, இதெல்லாம் 30 வருஷம் ஆச்சுங்க வாங்கி. எங்கள் அப்பாட்ட கேட்டிங்கன்னா அப்படியே பெருமையாக சொல்லுவார், இப்போல்லாம் வாங்குறது எவ்வளோ நாள் உழைக்குது, நாங்கள்லாம் அப்போ செஞ்சது பாரு இவ்வளோ நாளைக்கு உழைக்குது அப்படிம்பாரு. இங்கே இருக்கிற பாத்ரூமில் ஒரு ஷவர், ஹேண்ட் ஷவர், இங்கே ஒரு ஹீட்டர் இருந்தது, அது இப்போ இல்லைங்க. அதுக்கப்புறமா ஒரு டாய்லெட், அவ்வளோதான். இந்த பாத்ரூம்லலாம் எங்கள் அம்மா குளிக்கவே விட மாட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க மக்களே, நோட் பண்ணிக்கோங்க. வெளியில் 2 பாத்ரூம் இருக்குங்க, அதுதான் யூஸ் பண்ணணும். சின்ன பிள்ளைகள் இருக்கும்போதெல்லாம் அந்த ஷவரெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆஹா, ஷவரில் குளிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் எங்கள் அம்மா அதை யூஸ் பண்ணவே விட மாட்டாங்க. இப்போ அந்த பெட்ரூம்லேருந்து அப்படியே வந்தோன்னா நேராக ஒரு சின்ன ஒரு பாத்வே மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலேயும் லாஃப்ட் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக கண்ணாடி இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, வீட்டை திறந்து நேராக பார்க்கும்போது எந்த ரூமுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா அங்கே ஒரு கண்ணாடி இருக்கணும் அப்படிம்பாங்க. அதனால் ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்தோம்னா இங்கே பூஜா ரூமு. இங்கே கபோர்டு ஒர்க்கெல்லாம் பண்ணலைங்க, இது பெண்டிங்கில் தான் இருக்குது. அதனால் ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்க்ரீன் மாதிரி போட்டு விட்டுட்டாங்க.
இந்த வெட்டி வேர் மாலையை பற்றி கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரூ. 500 கிட்ட வருங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வெட்டி வேர் ரூ. 100 கிடைக்கும். ரூ. 100 நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னாவே ஒரு மாலை வரும். அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வெட்டி வேர் இருக்கும். அந்த மாதிரி வாங்கி இந்த மாலை கட்டுனது தான் எங்கள் அத்தை ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் கட்டி கொடுத்தாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்குனீங்க அப்படின்னு. இங்கே நிறைய வச்சுருக்காங்க அம்மா. ஸோ இதுக்கெல்லாம் என்ன யூஸு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நாலேஜ் அவ்வளவுக்கா இல்லை. ஆனால் அந்த அந்த குண்டா கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரசமணி லிங்கம் அப்படின்னாங்க. கரெக்டாக தான் சொல்கிறேனா அப்படின்னு தெரியலை. அதுக்காக தான் நான் அதெல்லாம் டீட்டெயில்டாக போகலை. ஏன்னா சில விஷயங்கள் எனக்கு தெரியும், சில விஷயங்கள் எனக்கு தெரியாது. அது தப்பாக சொல்லக்கூடாது, கரெக்டாக சொல்லணும். பின்னாடி இருக்கிறதெல்லாம் அச்சரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இந்த வெள்ளியிலலாம் குட்டி குட்டி சிலையாக இருக்கிறது எல்லாமே கிஃப்டாக வந்தது. என் கல்யாணத்துக்கு, தம்பி கல்யாணத்துக்கு அப்படி வந்தது. சாமி சிலையாக இருக்கும்போது அது பூஜை ரூமில் வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதனால எல்லாத்தையுமே அங்கேயே வச்சுட்டாங்க அம்மா. இங்கே இன்னொரு சைடில் வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இன்னொரு சைடில் எக்ஸ்ட்ராவாக கிராசரிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அங்கே தான் வச்சுருக்காங்க. அதனால அதுக்கு ஃபுல்லாக ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு விட்டுட்டாங்க. பார்த்த உடனே நமக்கு பூஜை ரூம் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. மேபி இன்னும் ஃப்யூச்சரில் இந்த பக்கம் கபோர்டு ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா இது ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கும். அப்படியே பூஜை ரூம்லேருந்து வெளியில் வந்தோன்னா இனி கிச்சன் தான். கிச்சன் டூர் வந்து நான் அங்கே இருக்கும்போதும் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருந்தேன். ஸோ ரெண்டையுமே கலந்து உங்களுக்கு நான் போட்டுடுறேன். இது வந்து செமி மாடுலர் கிச்சன் டைப் மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு நான் மாடுலராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கபோர்டு ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மசாலா பொடி இந்த டப்பாலாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வைக்கிற இடத்த மட்டும் கபோர்ட் பண்ணிவிட்டு மற்ற பாத்திரங்கள்லாம் வைக்கிற இடத்த அப்படியே ப்ளெயினாக விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கபோர்டை ஓப்பன் பண்ணி அந்த பாத்திரத்தை எடுக்கிறது வைக்கிறது அவ்வளவு கன்வீனியண்ட்டாக அம்மாவுக்கு இல்லை. அது சும்மா அப்படியே இருந்தால் தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு அந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே ப்ளெயினாக விட்டுட்டு இங்கே மட்டும் இந்த மாதிரி கபோர்ட் போட்டுக்கிட்டாங்க. டெய்லி யூஸ்க்கு நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஓப்பன்லேயே விட்டுடலாம். இப்போது இதிலெல்லாம் உப்பு ஜாடி, அஞ்சரை பெட்டி வச்சுருக்காங்க. அது அப்படியே அந்த ஏரியா மட்டும் அம்மா கொஞ்சம் ஓப்பனில் விட்டுருவாங்க. அப்போ டெய்லி சமைக்கிறதுக்கு, எடுக்கிறதுக்கு, வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ட் ஆஃப் த டே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அதனால தான் அவங்க கீழே ஓப்பன் பண்ணுற கபோர்ட் மாதிரி இல்லாமல் ஸ்லைடிங் டோர் மாதிரி கொடுத்துக்கிட்டாங்க. இந்த வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க எடுத்து அனுப்புனதுங்க. நான் அங்கே ஊரில் இருக்கிறப்ப கிச்சனை மட்டும் ஒரு சின்ன வீடியோ எடுத்திருந்தேன். அதை இப்போ இன்க்ளூட் பண்ணுறேன். இங்கே சிங்க்கு கீழே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். இன்ஸ்டாவில் ஏதோ ஒரு ஷார்ட்ஸில் ஒரு சிஸ்டர் பார்த்துட்டு என்னன்னாங்க, சிங்க்கு கீழே நீங்கள் வைக்காதீங்க, அது ஹைஜீன் இல்லை அப்படின்னாங்க. இந்த சிங்க் யூசேஜில் இல்லை தான், அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது. வீடு கட்டினதுலேருந்தே அம்மா பாத்திரத்தில் கழுவவே மாட்டாங்க. அதனால சரி யூஸ் பண்ணுறது இல்லைல்ல அப்படின்ட்டு தான் பிளேட்டெல்லாம் அங்கே வச்சுருந்தோம். பட் ஆனால் அவங்க இல்லைங்க, அப்படி இருந்தாலுமே அங்கே வைக்கிறது ஹைஜீன் கிடையாது அப்படின்னு சொன்னதுனால அங்கே இருக்க பிளேட்ஸ் எல்லாம் தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டோம். அது ரெகுலராக யூஸ் பண்ணுற பிளேட் கிடையாது. சாப்பிட்ற பிளேட்டெல்லாம் சிங்க்குக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வச்சுருக்கோம். அது கொஞ்சம் நான் மாடுலர் டைப்பாக போயிடுச்சு. அம்மாவுக்கு வந்து இடம் அவ்வளவு தான் இருக்குது, இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்க அங்கே வச்சுட்டாங்க. ஆனால் அந்த சிஸ்டர் சொன்னதுக்கப்புறமா நாங்களும் சரி ஓகே அது கரெக்டு தான் அப்படின்னு அந்த பிளேட்டெல்லாம் தூக்கி வெங்காயம்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கூடை பக்கத்துலேயே வச்சுட்டோம். இப்போவுமே அம்மா கரெக்டாக அங்கேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இங்கே அரிசி ட்ரம்மு, இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி, வரமிளகா, புளி, உளுந்து அதெல்லாம் இருக்குது. மோரம் 2 வச்சுருக்காங்க. இந்த ஸ்லைடிங் டோரில் அந்த பக்கம் ஒரு டோர் இருக்கு இல்லையா, அதில் மிக்சர் ஜார் எல்லாமே அங்கே தான் இருக்கும். மிக்ஸி பற்றி கூட கேட்டிருந்தீங்க. ப்ரெஸ்டீஜ் எண்டூரா அப்படின்னு வந்திருக்குங்க, அதுதான் அம்மா யூஸ் பண்ணுறாங்க. சவுண்டு கொஞ்சம் பெருசாக வர்றதில்ல, அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பேசிக்காக வந்து இதில் ஸ்கொயர் மாடலும் இருக்குது, ரவுண்டாகவும் இருக்குது. இது ரவுண்டாக இருக்கு இல்லையா அந்த மிஷினு, இதுலேயே ஸ்கொயர் டைப்லேயும் வந்திருக்கு. அப்புறம் ஏன் இங்கே மட்டும் ஒரு பிட்டு டைல்ஸ் ஒட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது மாவெல்லாம் தெறிக்கக்கூடாது, கிரைண்டர் அங்கே வச்சுருக்காங்க இல்லையா, இப்போ தான் டேபிள் டாப் கிரைண்டர். முன்னாடியெல்லாம் அந்த ஆட்டுக்கல் டைப்பில் கிரைண்டர் வரும் பாருங்கள், கல் மட்டும் தனியாக எடுத்து நம்ம ஒரு செயின் போட்டு மாட்டுற மாதிரி இருக்கும். ஹோட்டலெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி, அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப காலமாக என்கிட்ட இருக்குது, அதுதான் நல்லா இருக்குது அப்படின்னே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கல் பயங்கர வெயிட்டாக இருக்குங்க. சரி அவங்க சின்ன ஏஜில் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக அதை நம்ம மாற்றிக்கலாம், டேபிள் டாப்னால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. ஒரு தடவை ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என்னாச்சு, என்னோடய நிச்சயம் முடிஞ்சு ஒரு கொஞ்ச நாள் போயிருக்குன்னு வைங்களேன், மாவு கிரைண்டரில் போட்டுட்டாங்க. தண்ணி தெளிக்கணும், நீ போய் தெளித்து விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னு நான் வந்தேன். வந்து தண்ணி தெளிக்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கிரைண்டர்லலாம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், உள்ளே ஒரு கேஸ்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது படார்னு வெடித்து தீப்பிடிச்சிருச்சு.
பெரிய லெவலில் வரலைனாலும் நல்லா பொறி பொறியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து பயந்துட்டு தான் அதை மாற்றி இப்போ டேபிள் டாப் கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாவு, அதுக்கப்புறமா சட்னியோ, மசாலோ ஏதாவது ஒன்று கிரைண்டரில் அரைக்கிறோன்னா, அது செவுத்துல படும் இல்லையா? இப்போ டைல்ஸில் பட்டுருச்சுன்னா ஈஸியாக நம்ம தொடச்சிக்கலாம். அதுக்காக தான் அந்த ஒரு இடத்துல டைல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அது நான் பிறந்து வளர்ந்த வீடாக போயிடுச்சுங்களா, அதனால சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வீடியோ பார்க்க பார்க்க வருது. அதனால டக்குன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ டைனிங் ரூம்லேருந்து கீழே இறங்கணுன்னா சைடில் யூட்டிலிட்டி ஏரியா வரும். இந்த யூட்டிலிட்டி ஏரியா இருக்கிற சைடு பல தடவை ரெனோவேஷன் ஆகிருக்கு. இந்த படி விட்டு இறங்கணுன்னா முன்னாடி ஒரு தொட்டி இருக்கும். நல்ல தண்ணி தொட்டி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வைக்கிறது கரெக்டு கிடையாது அப்படின்னு அதை மூடிட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ் கொண்டு போயிட்டோம். துவைக்கிற கல் லாஸ்ட்டில் இருந்தது. ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இருந்தது. அதை தூக்கி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம். இந்த யூட்டிலிட்டி சிங்க் மட்டும் என்னோடய கல்யாண டைமில் தான் போட்டது. அது வரைக்குமே அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே உட்காந்து தான் பாத்திரம் கழுவுவாங்க. அது என்னன்னு தெரிலங்க, கிச்சன் சிங்க்கை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பாத்திரத்தெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வந்து வச்சு உட்காந்து வெளியிலேயே தான் கழுவுவாங்க. என் கல்யாண டைமில் தான் அதுக்கப்புறம் உட்காந்து கழுவ முடியலன்னு இங்கே ஒரு சிங்க் போட்டாங்க. என் தம்பி கல்யாண டைமில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த டைல்ஸ் ஒட்டிட்டாங்க. செவுத்தில் தான் மேலே பாத்திரத்தெல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு அப்படியே வச்சுருவாங்க. அது செவுத்தில் தண்ணி இறங்கி இறங்கி என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக உப்புக்கரை மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தம்பி கல்யாண டைமில் கொஞ்சம் வேலை இருந்தது, பெயிண்டிங் ஒர்க்கெலாம் இருந்ததா, அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த டைல்ஸ் மாதிரி வாங்கி ஒட்டிட்டாங்க. இப்போ துவைக்கிற தண்ணி பட்டாவோ இல்லை தண்ணி ட்ரெயின் ஆனாவோ டைல்ஸ்க்கு தான் போகும் இல்லையா. இங்கே ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, இங்கே ஓப்பன் ஸ்பேஸாக தாங்க இருந்துச்சு. பின்னாடி இருக்கிற தெரு வீடெல்லாம் நல்லாவே தெரியும். ஃபுல் ஓப்பனில் தான் இருந்தது. ஒரு துவைக்கிற கல் மட்டும்தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் துவைக்கிற கல்லை முன்னாடி கொண்டு போய் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே செட் பண்ணிட்டோம். இதை எம்டியாகவே விட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, எங்கள் அப்பாவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் இங்கே வந்து இருக்கும்போது அவருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, வெஸ்டர்ன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறது எப்படியும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க. நான் முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டே வீட்டில் இல்லை. சரி, இந்தியன் டாய்லெட்டை இடிச்சிட்டு வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இங்கேயும் ஒரு ரூம் போட்டு வச்சுக்கலாமே அப்படின்னு தான் அந்த இடத்த ஒரு பாத்ரூம் ஆக்கி ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருந்தாங்க. எங்கள் ஐயா இருக்கிற வரைக்கும் அது அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவர் உயிரோடு இல்லை. அதுக்கப்புறமா வீட்டில் மற்றவங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க, வீட்டிலேருந்து சைடில் இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் அது எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கணும், வாஸ்துப்படி அங்கே ஒரு ரூமே இருக்கக்கூடாது, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது கரெக்டாக எம்டியாக தான் இருந்தது, நாங்கள் தான் ரீசெண்டாக தேவைக்கு வேணும்னு கட்டணும் அப்படிங்கவும், இல்லைங்க அப்படி வாஸ்துப்படி இருக்கக்கூடாது, அதை வந்து எடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் ஸ்பேஸாக விட்டுட்டாங்க. மறுபடியும் எங்கள் அம்மாவுக்கு லெக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு வரும்போது தான் வீட்டுக்குள்ளே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சோம். ஸோ அந்த இடம் வந்து எம்டியாகவே இருந்தது தான். இப்போ ஷெட்டு வேறு போட்டு அது அப்படியே இருக்கிறதுனால, நான் அதை ஏன் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, கொடி மாதிரி கட்டி அதாவது துணி காய போட்டுக்கலாம்ல, மழை சீசன்லலாம் யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லி போன தடவை நான் இந்தியா போயிட்டு வரும்போது தான் கொடி கட்டி விட்டுட்டு வந்திருந்தேன். பின்னாடி அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஒரு மோட்டார் ரூம் இருக்குது, நம்ம குட்டி கராஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு டாய்லெட்டு, ஒரு குளிக்கிற பாத்ரூம் இருக்கும். இது எங்கள் பக்கத்தில் அத்தை வீடு தான். நான் குட்டி பிள்ளையாக இருக்கும்போதே இங்கே வந்து இடம் வாங்கும்போது எங்கள் அப்பாவோட ஊரை சேர்ந்தவங்க தான் எல்லாருமே, பக்கத்து பக்கத்து ஊருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஒன்றாவே வாங்கிக்கிட்டாங்க. பின்னாடி ஒரு ப்ளூ கலரில் வீடு தெரியுது பார்த்தீங்களா, அந்த வீட்டில் தான் முதல்ல குடியிருந்தோம். நான் எழில் குட்டி மாதிரி இருக்கும்போது அந்த வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு குடி வந்தோம். அதுக்கப்புறமும் ஒரு 2 வீடு மாறணும். அதுவுமே சுற்றி சுற்றி இந்த தெருவுக்குள்ளேயே தான் இருக்கும். எல்லோரும் வீடு கட்டும்போது ஒரே ஊர்க்காரங்களாகவும் வீடு கட்டிட்டாங்களா, அதனால ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து நெய்பர்ஸு புதுசு அப்படின்லாம் இருக்கவே இருக்காது. எல்லாருமே எல்லா ஃபங்க்ஷன்னாலும் எப்போவுமே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். எல்லோரும் வந்துட்டு ஒரே ஸ்கூலில் வேறு படித்தோமா, அதனால் ரொம்ப க்ளோஸ் இவங்க எல்லாருமே. என்னோடய நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட எங்கள் ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். மொட்டை மாடி ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆக்சுவலாக என் தம்பி கல்யாணத்தப்போ பெயிண்ட் அடிச்சிட்டாங்க, அதனால வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. இல்லாட்டி அப்படியே அந்த டேங்க்கு கலரில் கருப்பாக இருக்கும். மழை பேஞ்சுதுன்னு வைங்களேன், இந்த மழை சீசனில் என்ன தான் தேய்ச்சி கழுவுனாலும் சீக்கிரம் கருப்பாயிருது. பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல். என் தம்பி கல்யாணத்துக்கு இப்போ பெயிண்ட் அடித்ததுனால அப்படியே பார்க்குறக்கு அப்படியே பாலிஷாக இருக்குது, இல்லைனா கருப்பாக தான் இருக்கும். ஓகேங்க,
இதுதான் எங்கள் வீட்டு ஹோம் டூர். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி கிளிப்பிங் இந்தியா போனப்போ எடுத்தது. எழில் எதுக்கோ அழுதுட்டு இருந்தான்னு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். ஆனால் அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகவே இல்லை. அவன் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். நாங்கள் தான் சீரியஸாக விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நவியோட ஃபோனு ரிங்டோன் வச்சுருக்காளா, அதை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காப்பிரைட் வந்துடும் அப்படின்ட்டு தான் ஆடியோவை கட் பண்ணேன். அவள் ஃபோன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்களேன். வாடி 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 இப்போ இப்போ நீ என்ன புடிங்க என்ன புடிங்க ஓடு நீயும் போய் சுத்து. அது விளையாடல போங்க. இங்கே கீழே தரைக்கு அடிச்சிருக்கிறது நார்மலான க்ரீன் பெயிண்ட் தாங்க. இது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அடித்தா மட்டும்தான் அந்த ஷைன் அப்படியே இருக்கும். ஏன்னா கார் டயரு, வண்டி டயரெல்லாம் அச்சு விழுந்துச்சு அப்படின்னா அப்படியே கருப்பாக பிடிச்சிக்கும். தேய்ச்சி நல்லா கழுவி விடணும். எப்படியும் வாரத்தில் 2 நாளாவது சுற்றி ஃபுல்லாக அம்மா கழுவி விட்டுருவாங்க. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் பார்க்குறக்கு நல்லா இருக்கும். முன்னாடி லானு, நிறைய பூச்செடி, செண்பக மரம் அது இதுன்னு ஃபுல்லாக இருந்தது. முன்னாடி அந்த காம்பவுண்ட் சுவர் என்ன ஆயிடுச்சுன்னா வேரெல்லாம் உள்ளே போய் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அதை எடுத்துகிட்டு இப்படி தளமாக போட்டுட்டாங்க. செப்டம்பர் 24 மிதுன் மித்ரான்னு ட்வின்ஸு, அவங்க 2 பேருக்குமே பர்த்டே வந்திருக்கு. பிலேட்டட் விஷஸ் மேனாஸ் லைஃப் ஸ்டைல் சார்பாக சொல்லிடலாம். இந்த கொள்ளுப்பருப்பு எங்கள் அம்மா ஆடுறதை பார்த்ததுக்கப்புறம் தாங்க ஞாபகம் வருது. இந்த ரெசிபியை நான் இன்னும் போஸ்ட் பண்ணாமே வச்சுருக்கேன். வெரி சாரி, சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணிடுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஏன்னா நிறைய டவுட் வேறு கேட்டிருந்தீங்க. எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேனான்னு தெரியலை. இப்போ ஞாபகம் வருது. வீடு நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. சென்ட் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. 8 சென்ட்டுங்க இந்த இடம். ஹோப் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா? Until then, tata, bye-bye.